ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலும் உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்றைய நாள் மேய்ப்பனின் சத்தம் ஒரு என்னுடைய மனுஷனை குறித்து பார்க்கலாம். சிஎஃப் ஆண்ட்ரூஸ் பார்த்து ரொம்ப எளிய மனுஷன். என்ன சொல்கிறது, ஆவிக்குரிய வாழ்வில் வாழ்வதற்கு ஒரு 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 என்ன சொல்கிறது, ஒரு தாம்பீகம், ஒரு பெரிய வெளியே மாற்றம் அல்ல, பேச்சில் அல்ல, உள்ளான மனிதனிலிருந்து வருகிற அந்த வார்த்தைகள், அந்த வாழ்க்கை முறைகள், இதைத்தான் இவர் வலியுறுத்தி சொன்னார். சிஎஃப் ஆண்ட்ரூஸ் ஒரு தேவனுக்கு பயந்த ஒரு மனுஷன். நிறைய நற்செயல்களை செய்ய விரும்பினார். நன்மை செய்கிறதுல ரொம்ப பிரியமுள்ளவர், ரொம்ப சாந்தமான மனுஷன். எப்பயும் ஒரு மனமகிழ்ச்சியோட, ஒரு தெய்வீக புன்னகை, ஒரு மகிழ்ச்சி அவருக்குள்ளே இருந்துக்கிட்டே இருந்துச்சு. கிறிஸ்துவுக்கென்று இறங்கி அவருடைய கேரக்டரில் ஊழிய செஞ்சார். அவருடைய என்ன சொல்கிறது, சுவிசேஷ பிரசங்கம் அப்படிலாம் இல்லை, அதை விட அவர் வாழ்க்கை முறைகள் அநேகரை கிறிஸ்துவ அன்னைக்கு இழுத்தது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இவர் பார்த்தீங்கன்னா நம்ம இந்திய தேசத்தினுடைய மகாத்மா, தேச தந்தை என்று சொல்லுகிற காந்தியுடைய அந்த போராட்டங்களை இவர் கலந்து கொண்டிருக்கிறார். இங்கிலாந்துக்கார மனுஷன் இவர். ஆனால் இவர் நம்ம தேச தந்தையோடு இருந்து தேசத்துக்கு ஆதரவாக போராட்டம் பண்ணியிருக்கிறார். சிஎஃப் ஆண்ட்ரூஸ் காந்தியோடு கூட சேர்த்து சுதந்திரத்துக்காக இவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, போராடி இருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் நம்முடைய தேசத்தை அவர் மிகவும் நேசித்தார், நம் மக்களை நேசித்தார், நம்முடைய மக்களுக்கு நிறைய உதவிகளை செய்திருக்கிறார். சுவிசேஷத்தை சொல்லி அநேகரை கர்த்தரண்டைக்கு திருப்பி இருக்கிறார். அது மட்டும் இல்லை, இவருக்கு ஒரு ஜபம் பிடிக்கும். என்னென்னா சந்தியா ஜபம், சந்தியா வேலை. அதாவது மாலையும் அதாவது முடிகிற நேரமும் இரவு ஆரம்பிக்கிறேன். அதாவது அந்த என்ன சொல்கிறது, 4 to 5 to 6 வச்சுக்கலேன், 4 to 6 அந்த 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 மாலை சாயும் நேரம் அந்த ஜபம் நடத்துறத ரொம்ப சிறப்பாக நடத்துவாராம். ஒரு அநேகருக்கு முன்மாதிரியாக இருந்திருக்கு. அந்த ஜபத்தினால அநேகர் பலன் பெற்றிருக்கிறார்கள். அவருடைய ஜப வாழ்வு பிரமிக்கத்தக்கதாக இருந்தது. நல்ல ஜெபிக்கிற ஒரு தேவ மனுஷன் இந்த சிஎஃப் ஆண்ட்ரூஸ். அநேகருடைய தவறுகளை அவர் ரொம்ப அழகாக சுட்டி காட்டி அந்த தவறுகளை நீக்கிறதுல ரொம்ப திறமைசாலியாக. இப்போ நமக்கு ஒருத்தருக்கு தவறை சொல்ல தெரியும், ஆனால் சரி பண்ண தெரியாது. ஆனால் இவர் தவறை சுட்டி காட்டி அதை சரி செய்ய வைப்பார். அதை ரொம்ப அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணி அவங்கள அந்த தவறிலிருந்து வெளியே கொண்டு வரக்கூடிய ஒரு தெய்வீக குணமுள்ள ஒரு தேவ மனுஷன் சிஎஃப் ஆண்ட்ரூஸ். இப்படிப்பட்ட தேவதாஸ்கள் இன்றைக்கு தேவையாக இருக்கிறார்கள். நம்ம எல்லாரும் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சிஎஃப் ஆண்ட்ரூஸ்க்காக ஸ்தோத்திரம், அவருடைய ஊழியங்களுக்காக ஸ்தோத்திரம், வம்சத்தாருக்காக ஸ்தோத்திரம். அன்பின் பிதாவையும் ஸ்தோத்திரிக்கிற எங்களை நேசித்த அருமையான சிஎஃப் ஆண்ட்ரூஸ், எங்கள் தேசத்தையும் மக்களையும் நேசித்த சிஎஃப் ஆண்ட்ரூஸ்க்காக நாங்கள் ஸ்தோத்திரம் பண்ணுறோம். எங்களை நேசித்து சுவிசேஷம் சொல்லி எங்களுக்காக ஜெபித்து எங்களோடு போராட்டங்களில் எங்கள் தேச தந்தைகளோடு கூட அந்த தேசத்தின் பிதாக்களோடு இருந்து ஒரு சுதந்திரத்துக்காக நின்ற அந்த மனுஷனுக்காக ஸ்தோத்திரம். நாங்களும் எங்களால் இயன்றவைகளை செய்ய, நல்ல ஜபம் நடத்த, ஜபங்களை செய்ய, ஒரு தவறுகளை சரி செய்து கொள்ள எங்களுக்கு கற்றுக்கொடு. பார்க்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். God bless you. Bye.